ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு, அதாவது தை மாதம் 2வது நாள் நம்ம திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம். திருவள்ளுவர் ஆண்டுமே அந்த மாதிரி தான் கணக்கிடுவோம். நம்ம திருவள்ளுவர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததாக நம்மக்கிட்ட வரலாறு இருக்குது. அதை வச்சு தான் திருவள்ளுவர் ஆண்டும் கணக்கிடுறாங்க. அதாவது இப்போ இருக்க இங்கிலீஷ் வருஷத்தோட நம்ம 31 நம்ம ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். இப்படி தான் நம்ம கணக்கிட்டுட்டு வரோம். ஸோ இப்போ நம்ம திருவள்ளுவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள்னு பார்த்திங்கன்னா தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி இப்படின்னு நிறைய பேர் இருக்குது. 2 அடியில் எழுதின திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்களே இல்லை. அந்த அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பார். இன்றைக்கி இருக்க பசங்க எல்லாருமே, குழந்தைங்க எல்லாருமே அதை இந்த ப்ரேயரில் சொல்லும் போதோ இல்லை ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு சொல்லும் போதோ எவ்வளோ பெருமையாக நமக்கு தமிழராகிய நமக்கு ரொம்பவுமே பெருமை இருக்குதுல்ல. சென்னை மயிலாப்பூரில் வாழ்ந்ததுக்கான வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி திருக்குறளில் திருவள்ளுவர் 9ங்கிற எண்ணை பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ற உயிரெழுத்தும் திருக்குறளில் இடம்பெறல. அது மாதிரி அனிச்சம், குவளை அப்படின்னு சொல்லிட்டு 2 மலர்கள் தான் அதில் இருக்குது, பயன்படுத்தியிருக்கார். நெருஞ்சி பழம் அப்படின்ற ஒரு பழத்தை மட்டும்தான் திருக்குறளில் அவர் பயன்படுத்தியிருக்கார். இது எல்லாத்தையுமே விட திருக்குறளில் தமிழ் என்ற எழுத்து எந்த இடத்துலையுமே வரல. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பெஷல்னு. அது மாதிரி ஒரே ஒரு விதை பேரை பயன்படுத்துருக்கு. அதாவது குன்றி மணின்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளையார் கண்ணெல்லாம் வைப்போம் பாருங்கள், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெட்டும் பிளாக்கும் கலந்து. ஸோ அந்த ஒரே ஒரு விதை பேரை தான் பயன்படுத்தியிருக்கார் திருவள்ளுவர். திருக்குறளில் எந்த கடவுளையும் குறிப்பிட்டு எந்த கருத்துமே சொல்லலை. பனை மற்றும் மூங்கில் அந்த மாதிரி இந்த 2 மரங்களை தான் பயன்படுத்தியிருக்காரு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் புகழ்ந்திருக்கார் வள்ளுவரை. ஸோ நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு கொண்டாட வேண்டிய இந்த நிகழ்வு கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடி போற்றுவோம். நன்றி.